ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது வந்து ஒரு மாலையபட்சத்துக்கு ஏற்ற ஒரு வத்த குழம்பு. அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறையா விட்டுக்கோங்க. நல்லா அது வந்து புளிக்காய்ச்சல் மாதிரியே இருக்கும். ஆக்சுவலாக நல்லெண்ணெய் நிறையா விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்குச்சு. பெருங்காயத்தை போட்டுடலாம். பெருங்காயம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வெந்தயம் மட்டும் சேருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வேற எதுவும் இதுக்கு நம்ம போட போறது இல்லை. அப்புறம் ஒரு 10 மிளகா கிள்ளி வச்சுருக்கேன்னா அந்த மிளகாயை இதோட ஆட் பண்ண போறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி நீங்க எவ்வளவு புளி எடுத்துக்கோ அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வெளிச்சுன்னு இருக்கு. இந்த டைம்ல நம்ம இந்த மிளகாவத்துல போட்டுட்டு கொஞ்சம் நல்லாவே கருகணும். அது அப்பதான் அதோட இது வந்து அதுல இறங்கும். அடுப்பை சிம்ல வச்சுட்டு பண்ணுங்க. இது கொஞ்சம் இது அப்புறம் ஒரு 2 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஒரு மீடியம் டம்ளர்ல ஒரு 2 டம்ளர் தண்ணி குத்தி இதை கரைச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா இதுவாகணும், கலர் மாறணும். அப்பதான் அந்த காரம் வந்து அதுல இறங்கும். இந்த அளவுக்கு வறுபட்டு வரும். இப்போ வந்து நம்ம இந்த புளி ஜலத்தை அதுல சேர்த்துடலாம். இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புளிக்காய்ச்சல் எப்படி இருக்கும் நம்மளுக்கு அதே டேஸ்ட்லயே வரும். இது அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு வந்து மஞ்சப்பொடி போடணும், உப்பு தேவையான அளவு உப்பு போடணும். இது நல்லா கொதிக்கட்டும். கடைசியில கொஞ்சம் நம்ம மஞ்சப்பொடி போட்டுட்டு அதுக்கு முக்கால்வாசி இது பண்றச்சே மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இப்பயே போட்டோம்னா சில சமயம் சரியா வரதில்லை. அதனால கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்ச உடனே உப்பும் இதுவும் போட்டுக்கணும். அவ்வளவுதான். நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இது வந்து கொஞ்சம் நன்னாவே சுண்டணும். ஏன்னா அப்பதான் அந்த புளி வாசனை போகும். அதனாலயே கொஞ்சம் நல்லா நீர்க்கவே கரைச்சி விட்டுக்கோங்க. அப்பதான் அந்த நல்லா இருக்கும். இல்லைன்னா சட்டுன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி அந்த புளி வந்து வேகாத மாதிரி நல்லா இருக்காது. அதனால நல்லா நீர்க்க விட்டுணும். இந்த மிளகாயோட காரம் அது எல்லாம் அப்பதான் அதுல இறங்கும். இப்ப வந்து நான் வந்து மஞ்சப்பொடி சேர்த்து விடுறேன். இது நம்ம டூருக்கெல்லாம் போனோம்னா கலரி எடுத்துன்னு போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி செமி லிக்விடா எடுத்துன்னு போனா நல்லா இருக்கும். ஒரு 2 நாள் ஆனா கூட சாதங்கள்லாம் கெட்டு போகாது. புளிக்காய்ச்சல் மாதிரியே தான் இருக்கும், கெட்டு போகாது, நல்லா இருக்கும். ஆத்துலயும் பண்ணி வெளியிலேயே கூட 2 நாள் வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. நல்லா நீர்க்க கரைச்சிட்டு நல்லா அதுவாகட்டும். இன்னும் கொஞ்சம் சுண்டின பிறகு நான் காமிக்கிறேன். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் இந்த புளிக்காய்ச்சல் மாதிரியே மேல வந்துடும். இந்த ஸ்டேஜ்ல நம்மளுக்கு ரொம்ப கெட்டியா வேணுங்கிற அவசியம் இல்லை. இதுல ஆஃப் பண்ணிட்டு நம்ம இது வந்து குழம்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வேற எதுவுமே போடல. நம்ம ஏற்கனவே திரும்ப பாருந்ததுனால இதுல வந்து இதை மட்டும் கருவேப்பிலை மட்டும் போட்டு இறக்கிடலாம். அவ்வளவுதான். நம்மளோட இன்ஸ்டன்ட் புளிக்காய்ச்சலும் வச்சுக்கலாம், வத்த குழம்பும் வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து டேஸ்ட் வந்து புளிக்காய்ச்சல் மாதிரி தான் வரும். ஆக்சுவலா நீங்க ஊருக்கெல்லாம் போனா தாராளமா நல்லா கலரி எடுத்துன்னு போகலாம் அந்த மாதிரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மீ ப்ளீஸ். நம்மளோட வத்த குழம்பு நல்ல புளிக்காய்ச்சல் மாதிரி ரெடி ஆயிடுத்து. இதுல நான் என்ன பண்ண போறேன்னா, இதுல கொஞ்சோண்டு அந்த பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து அந்த பாத்திரத்திலேயே வச்சிருக்கேன். இந்த சாதத்தை போட்டு அதுல கலந்து விடலாம். நம்மளோட வத்த குழம்பு சாதம் ரெடி. மாலையபட்ச வத்த குழம்பு.